நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அந்த இறுதி தூதர், இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தலில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் அருட்கொடையாக ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூமின்களுடைய உயிர்களை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்நபியு அவுலா பில் முக்மினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு இந்த நபி அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அவருடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களுக்கு அன்னையர்களாக, தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ உலகத்தில் வாழுகிற நபியவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களான அந்த முதல் நிலை மூமின்களில் இருந்து இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை இந்த துனியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஒரு மிக பெரும் அருட்கொடை, அவர்களுடைய உயிர்களுக்கும் மேலானவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி எந்த ஒரு மனிதனாவது தவறாக விமர்சித்தால், தவறாக பேசினால், அது உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மூமினாலும் பொறுத்து கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கையைச் சேர்ந்த அனோஜன் என்ற ஒருவனுக்கு சவுதி அரசாங்கம் தண்டனை கொடுத்திருக்கிறது. அந்த அனோஜன் என்பவன் யார் என்று சொன்னால், இலங்கை நாட்டை பூர்வீகமாக கொண்டவன். இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறான். வேலைக்கு சென்ற இவன் வேலையை பார்க்காமல் முஸ்லிம்கள் உயிர்களுக்கும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறான். ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்று மத மக்கள் வழிபடக்கூடிய ஆலயம் ஒன்று இருக்கிறது. அந்த கதிர்காமம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயத்திற்கு சிலர், அங்கிருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயிலுக்கு சிலர் பாத யாத்திரையாக செல்வார்கள். பாத யாத்திரையாக செல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்ததாகவும், அந்த நாயை ஒருத்தன் எட்டி மிதித்ததாகவும், அந்த நாயை பற்றி ஏதோ பாத யாத்திரை சென்றதா அவன் சமூக வலைத்தளத்தில் சொன்னதாகவும், பிறகு அவன் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு, அவன் சிறுவன் என்று சொல்லப்படுகிறது, அந்த சிறுவன் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு, அந்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, பிறகு அந்த சிறுவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு, அவன் மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நாயை எட்டி உதைச்சது, அந்த நாயை பற்றி தவறா அந்த பாத யாத்திரைக்கு செல்லக்கூடிய பக்தர்களோடு ஒப்பிட்டு பேசின மாதிரி ஏதோ தகவல்கள் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதை விமர்சிக்க வேண்டிய ஒருத்தன், யார் இந்த செயலில் ஈடுபட்டானோ அந்த சிறுவனை திட்டினா, அந்த சிறுவன் செஞ்ச செயலை கண்டிச்சான்னு சொன்னால் அவன் ஒரு நியாயமான ஆள். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு கருத்தை அவன் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கான். அதற்காக வேண்டி அவன் அந்த சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செஞ்சதை அங்கே இருக்கக்கூடிய சிலர் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி, அவன் போட்ட அந்த பதிவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பரப்பி விட்டு அது சவுதி கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. சவுதி அரேபியா நாட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 வருட சிறை தண்டனையும் $3 மில்லியன் அவனுக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் கைது செய்யப்பட்டு சவுதி அரேபியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு 5 வருஷ சிறை தண்டனை, மொத்தம் 3 மில்லியன் ரியால் 3 மில்லியன் சவுதி அரேபியா ரியால் அபராதமாக விதிக்கப்பட்டு இருக்கிறது.
இலங்கை பணத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா 27 கோடி. அப்போ 27 கோடி அபராதம் அவன் மீது விதிக்கப்பட்டு 5 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அனோஜன் என்ற குற்றவாளியின் மீது. பிறகு அவன் தண்டனை கொடுக்கப்படுங்கிறத தெரிஞ்சு அவன் போட்ட பதிவை நீக்கியிருக்கான், மறுப்பு வெளியிட்டிருக்கான், வருத்தம் தெரிவிச்சிருக்கான், மன்னிப்பு கேட்டான்லாம் சொல்லப்படுது. பொதுவாகவே இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் பெரும்பாலான இடங்களில் முஸ்லிம்களை எதிர்க்கணும், இஸ்லாத்துக்கு எதிரான அவர்களுடைய அந்த கருத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால், முஸ்லிம்களை தீவிரவாதிகள்னு சொல்கிறது, தீவிரவாதத்தோடு முஸ்லிம்களை ஒப்பிட்டு பேசுறது, அல்லது முஸ்லிம்கள் அவர்களுடைய உயிர்களை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி பேசுறது. இந்த ஒரு மோசமான போக்கு எல்லா நாட்டிலும் இருக்கிறது. இந்தியாவில் கூட நாம் தமிழகத்தில் ஏதாவது இந்த மதவாத கும்பல்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேசினால் அதற்கு நம்மளை திட்டவும், நம்மளோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய நபி அவர்களையும் இழிவாக பேசுவதும் இந்த செயல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் நபி அவர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தினால் அவர்களை விட்டுவிடலாம். ஆனால் இதையே ஒரு காரியமாக இதையே ஒரு வேலையாக எவன் செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவன் யாராக இருந்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது நம் எல்லோரும் மீதும் கடமையாக இருக்கிறது. நபி அவர்களை பற்றி எவன் ஒருத்தன் தரக்குறைவாக பேசினாலும் அதை எந்த ஒரு முஸ்லிமும் தாங்கிக் கொள்ள மாட்டான் என்பது உலகத்து நியதி. ஏன்னா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களை பெற்ற தாய் தந்தையரை விடவும் அவர்கள் உயிர்களை விடவும் முகமது நபி மேலானவர் என்பது அல்லாஹ்வின் வார்த்தையாக, அவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்படி தன்னுடைய உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ஒருவரை பற்றி ஒருவன் தவறாக விமர்சித்தால் அவன் யாராக இருந்தாலும் அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும். சவுதி அரசாங்கம் அவனுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறது. நாம் சவுதி அரேபியா நாட்டுடைய அரசு கொடுத்த அந்த தண்டனையை நாம் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். இது போன்ற நபர்களுக்கு அவன் திருந்திட்டான், மன்னிப்பு கேட்டானா, மன்னிக்கிறது மனிதாபிமானம். ஆனால் இந்த செயலில் ஈடுபடுறவன் இப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டால் தான் மற்றவர்களுக்கு பயம் ஏற்படும். அவனுடைய சொந்த நாடு இலங்கையில் பிழைக்க முடியாமல், வாழ முடியாமல் சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போயிருக்கான். ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு பிழைக்க போனவன் இஸ்லாமியர்கள் உயிரை விட மேலா மதிக்கிற அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கான். பிரச்சனை வரும்போது மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு கதறான்னு சொன்னால், அப்போ இந்த வேலையை யார் செஞ்சாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகச் சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி அவர்களை நேசிக்கக்கூடிய நாம் அந்த நபி அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.